அன்புள்ள தேவன். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஏற்ற வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசுகிறார். எனக்கு எப்படி உங்கள் பிரச்சனை தெரியும்? அவருக்கு தெரியும்ல. அதனால உங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்துகிறார். இன்றைக்கு கூட உங்கள் மேலே ரொம்ப அன்புள்ள தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதுவரை ஒரு தீங்கு கண்டிருக்கலாம், ஒரு வியாதி, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு அவமான நிந்தையை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ தீங்கை காண மாட்ட, ஏன்னா நான் உன் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு என்ன சொல்லப்பட்டேன்னா, யூ வில் ஃபியர் டிசாஸ்டர் நோ மோர். இனிமே நீ பயப்பட மாட்ட. இதுவரைக்கும் நீங்கள் பயந்துட்டீங்களே, இந்த கொள்ளை நோய் தாக்கிறோமோ, வேலை போயிருமோ, பிஸ்னஸ் போயிருமோ, ஊழியம் அவ்வளவுதானோ, இனிமேல் அப்படியெல்லாம் பயந்தீங்கல்ல. இனிமேல் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இனி தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது, இனி தீங்கை காண மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், கர்த்தர் எனக்கு ராஜாவாக இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. அதனால் இதுவரை கண்ட தீங்கை இனி நான் காண மாட்டேன். அதெல்லாம் போய்விட்டது, ஒளிந்து விட்டது. இனி தீங்கு என்னை தொடராது, என்னை பாதிக்காது. தைரியமாக சொல்கிறீங்களா? நீர் எனக்கு ராஜாவாக இருக்கிறபடியால் தீங்கு என் மீது வராது, இனி நான் தீங்கை காண மாட்டேன். உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். இன்றையிலிருந்து அற்புத மாற்றத்தை நான் பார்க்க போகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்